வாங்க சுவையான டேஸ்டான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மாங்காய், கடுகு, வெந்தயம், தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புளி கரைச்சலும் மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சு கவலை மீன் குழம்பு. இந்த கவலை மீன் சொல்லுவாங்க, மத்தி மீன் சொல்லுவாங்க. ஒரு வாணலில் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். எண்ணெய் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு வடவும் தாளிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுட்டும், கடுகு பொரிஞ்சதும் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் குளிர்ச்சியை கொடுக்கும். தட்டி வச்சிருந்த பூண்டையும் வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கும். வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்தாவே மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கி வரதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அந்த காலத்தில் மீன் குழம்பு சாப்பிட்டா கண் பார்வைக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ நிறைய கண்டுபிடிச்சாச்சு. மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மத்தி மீன் ஒரு மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இந்த மீனில் கால்சியம், பொட்டாசியம், பரஸ்பரஸ் போன்ற சத்து இருக்குது. B2 விட்டமினும் சத்துள்ளது. நரம்பு மண்டலத்தை சிறப்பாக வச்சுருக்க இது உதவும். மெயினாக சர்க்கரை நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த இது மிகவும் உதவுகிறது. இந்த மீன் கிடைச்சா அடிக்கடிக்கு சாப்பிடுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் சேர்த்துக்குவோம். மாங்காய் சேர்த்தா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் கத்திரிக்காயும் சேர்ப்பாங்க. நாங்கள் மாங்காய் தான் சேர்ப்போம். இப்போ ஒரு மீடியம் நல்லா கொதித்து வரட்டும். மீடியம் சைஸில் வச்சுட்டு மீனை சேர்த்தாச்சு. மீன் ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். சிம்மில் வச்சு கொதிச்சாவே போதும். ரெடி பண்ணி வச்சுருந்த வடவத்தை தாளித்து சேர்த்துருவோம். குழம்பு இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இப்படி கொதித்து வரணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வடவம் சேர்த்துட்டோம். கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தழையை சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்.